நான் வீடியோன்ட்டு எடுத்து போட உட்கார்ந்தாதான் இந்த வேலையெல்லாம் பாப்பியா? ஃபேன் ஓடுனா நான் ஏன் ஃபேன்ல குப்பை இருக்கிறனால தான் எடுக்கிறேன். நீ வீடியோ போட வேணாம்னு சொல்றேன். நான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். நான் உன்னை ஏதோ நோண்டுறேனா? ஆமா, என் வேலையை தான் நான் பார்த்துட்டு நீ இருக்கேன். அப்படியே நோண்டிட்டாலும். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வாயத்தோட எதை பத்தி பேச போறோம்னா வாயை மட்டும் பேசாம உட்காந்து அர்த்தம். ஏதாவது நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த வீடியோ பேசுறதுக்கு அந்த மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா விடணும். நம்மள இங்க பாருங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பாரு. என்னமோ இவர் தான் இந்த வீட்டுல எல்லாம் வேலை பார்க்குற மாதிரியும், இந்த பக்கம் ஒரு விளக்கமாறு, அந்த பக்கம் அது என்னது இது? இதுக்கு பேர் என்ன? அந்த சைடு கையில வச்சிருக்கீங்களே அது நல்லா என்ன சொல்றது, ரோட்ல போய் அந்த கவர்மெண்ட்ல என்னமோ சொல்லுவாங்களே, அதுல வேலை பார்க்குற மாதிரி போங்க. தலையில விழுந்தா தெரியும். தலையில இப்பதான் விழுகுதா? இத்தனை நேரம் விழுகாம இந்த ஃபேன்ல இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடிச்சு இப்ப சார் அள்ளி போடுறாராமா. அது இவ்வளோ நேரம் நான் குளிக்க போயிருந்தேன். சொல்லுங்க, நான் இப்ப குளிக்க போயிருந்தேன். குளிச்சுட்டு உட்காந்து மத்தியானம் லைட்டாக எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லி உட்காந்தேன். சரி, நம்ம இன்னைக்கு வீடியோவே போடலையே அப்படின்ட்டு வீடியோ போட்டலாம் அப்படின்னு உட்காந்தேன். இப்போதான் விளக்கமாத்த எடுத்துட்டு வந்தேன். அந்த வேலை பார்க்குறேன், இந்த வேலை பார்க்குறேன்ட்டு யார் மக்களை கேட்டது? இவ்வளோ வேலை வீட்டில் பார்க்க தெரிஞ்ச எனக்கு அந்த வேலை பார்க்க மாட்டேனா? சொல்லுங்க நீங்களே. இதெல்லாம் வேணும்னே பண்றது. இதெல்லாம் வேணும்னே பண்றது. சரி, காலையில எங்க போயிருந்தீங்க? நான் என்ன டாபிக் பேச வந்தேங்கிறதையே விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வீடியோ போடணும்னு ஆரம்பிச்சாலே உங்க பஞ்சாயத்து தான் என் தலைக்கு மேல நிக்குது. சரிங்களா? காலையில நான் 7 மணிக்கு எந்திரிக்கும் போது நீங்க எங்க போயிருந்தீங்க? ஆள் இல்ல வீட்டுல. எங்க போயிருந்தீங்க? இங்க உட்காருங்க, வாங்க. எனக்கு அதை நினைச்சு யோசிச்சு எனக்கு தலைவலி வந்துருச்சு. இந்த கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆக்சுவலி டீ காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. எனக்கு இன்னைக்கு ரொம்ப தலைவலி. நேற்று நைட்டு லைவ் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை லைவ் போடவும் விடலை. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வாட்டுக்கு மொபைல் எடுத்து வச்சு நீங்கள் லைவ் போடலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவரும் வீட்டில் தான் இருக்காரு, பிள்ளைகளும் வீட்டில் தான் இருக்காங்க, நானும் வீட்டில் தான் இருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம வீடியோ எடுக்கிற அந்த கொஞ்ச நேரமாவது டிவி போடாமல் இருக்கணும். டிவி போட்டு அந்த சவுண்டு கேட்டாலே காப்பிரைட் வந்துடும். அப்படி இருக்கும்போது நான் லைவ் போடுறேன்னு தெரிஞ்சாதான் சவுண்டு ஹெவியாக வைக்கிறது, ஃபுல் சவுண்டு வச்சிடுறது. எப்படி நான் ஒரு லைவ் போட முடியும்? அதை வச்சா அதை பற்றி நம்ம பேசினாலே வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வருது. வீட்டில் இருக்கிற சண்டே அன்னைக்கு கூட ஒரு படம் பார்க்க விட மாட்டேங்கிறா, ஒரு டிவி போட்டு கொஞ்சம் சவுண்டு வச்சு கேட்க விட மாட்டேங்கிறா, ஒரு பாட்டு கேட்க விட மாட்டேங்கிறா. அது என்ன மக்களே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. நான் வீடியோ போடணுமா வேணாமா, அடுத்தடுத்த வீடியோ எடுக்கலாமா அப்படிங்கிறதையே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். வாங்க வாங்க, வேகமாக வாங்க. காலையில் கடைக்கு போனீங்களா? எதுக்கு கடைக்கு போனீங்க? நான் இல்லாமல் கடையில் என்ன வேலை உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. இங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை? நான் காலையில 7 மணிக்கு எந்திரிக்கும் போது எங்க போயிருந்தீங்க? காலையில நீ 7 மணிக்கு எந்திரிக்கும் போது நான் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போயிருந்தீங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு, நம்ம வியாபாரத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, எடுத்துகிட்டு வந்து எழுதுனதில் ரியாஸ் என்ன பண்ணிட்டான், ஹோம்ஒர்க் பண்ணதை அடுப்புக்கு கீழே உள்ளர இருக்க அடுப்பு, கடைக்குள்ளே இருக்க அடுப்புக்கு கீழே. வீடியோ போடும்போது வீட்டுக்குள்ளே தான் சதி நடக்குதுன்னா தெருவில் போகிறது கூட இன்றைக்கி தான் விற்றுக்கிட்டு போவாங்க. கதவை சாப்பிட்டேன். நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் சொல்லணும். மட்டும் ஹாய் சொல்ற, ஹாய் அப்படி என்ன? ஹாய் ஹாய் மக்களே. ஹாய் மக்களே தான் சொல்லுங்க. காலையில கடைக்கு போய் சின்ன பையன் ஹோம்ஒர்க் பண்றதுல
அறிவியல் சயின்ஸ்ன்னு நினைக்கிறேன். புக்கை வந்து எழுதிட்டு சயின்ஸாக ஹோம்ஒர்க் பண்ணதுல ஏதோ வச்சுட்டு அங்கே நோட் ஒன்று வச்சு சயின்ஸ் அறிவியல் ரெண்டுமே ஒண்ணுதான். எனக்கு தெரியாதுல்ல. ஆமாமா, அதான் மலைக்காவது பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருக்கணும். நாங்கள் படிக்காதவங்க தான், நீங்கள் படித்த பட்டதாரி தான் விடுங்க. நாங்கள் படித்தாலும் அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கு, புரியுதா? படிக்கிறோம் படிக்கலங்கிறது அப்புறம், பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதையாவது மண்டையில் ஏற்றிக்கணும். இந்த அறிவெல்லாம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம். நான் சொல்ல வரதை கேளுங்க. காலையில் நோட்டை வந்து ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு மெயின் ஹோம்ஒர்க்கே அதுதான் தான். அதை வேணும்னு சொல்லி நைட்டே அழுதான். நேற்று நைட்டு ஏன்டா ஒரு நாள் முழுக்க வீட்டில் வந்துட்டு இப்போ அழுகிற இடம்னு சொல்லி கேட்போமே, எனக்கு வேறு இந்த கையில் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிது. இந்த பேண்டு கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டோம். நான் கடையில் இருக்கும்போது ஒரு சமையல் வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு கை வலிக்கும் அங்கே போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். சரி நோட்டை எடுத்துகிட்டு வரலான்ட்டு கடைக்கிட்ட போயிருந்தேன். போய் பிள்ளைங்களுக்கு நோட்டு சின்ன மட்டும்தான் வச்சுட்டு வந்துட்டான், பெரியவங்களாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஹோம்ஒர்க் பண்ணதை வேணும்னு சொல்லுங்கள். அதை எடுத்துகிட்டு இந்த பேண்ட் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து பார்க்குறேன், அவனுங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறானுங்க, இவங்களும் சாப்பாடு செஞ்சுக்கிறாங்க. வந்தோடனே மூஞ்சி தூக்கிட்டு இருந்தால் ஏன் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. சரி அப்புறம் பேசி நானும் விட்டு வேற என்ன செய்ய முடியும். சரி ஓகே, இப்போ காலையில் நீங்கள் கடைக்கு போனீங்க, அது ஏன் எழுப்பி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? நான் தேடி இருக்க மாட்டேன்ல. ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விட்றீங்க. பைக்கில் போகும்போது ஃபோன் பண்ணால் சீக்கிரம் வரணுன்ட்டு வேகமாக போகும்போது நீ ஃபோன் பண்ணால் எப்படி ஃபோன் எடுத்துருக்கு? ஃபோன் எடுத்துக்கிட்டுனா வண்டி யார் ஓட்டுறது? ஹெல்மெட் போட்டுங்களா? ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு தான் போனேன். ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போய் யார் போய் மாட்டுறது? சரி ஓகே, அடுத்து நீங்கள் வந்து போலீஸில் மாட்டிக்குவீங்கிறனால தான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறது. அப்போ வந்து உயிர் கவசம் அதாவது தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படிங்கிறனால கிடையாது. உங்கள் உயிர் பாதுகாப்பாக இருக்கணும் தானே கவர்மெண்ட் சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஃபைன் கட்டணும்ட்டா பயந்து எடுத்துட்டு போறீங்க? நான் வண்டி எடுக்கும் போதே 4 பேர் என்னை நம்பி இருக்கிறாங்கன்னு நினைச்சுதான். 4 பேரா? யார் அந்த 4 பேரு? நானும் 2 பிள்ளைங்க தான் இருக்கோம். 3 பேரு. இப்போ எப்படி 4 பேருன்றது? வீட்டில் ஒரு குட்டினா இருக்கேன் வீடு, அதுக்கு யார் சோறு வைப்பா, அதுக்கு யார் பால் வைப்பா? அது ஒரு ஜீவன் தானே, அது ஒரு உயிரினம் தானே. பிகில தான் சொன்னியா? பிகில தான் சொன்னீங்க, அதானே பார்த்தேன். சரி ஓகே, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கூலில் வந்து ஹெச்எம் ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஸ்கூலுக்கு போகணும். என்ன விஷயங்கிறது போனால் தான் தெரியும். என்ன பண்ணலாம்? ஸ்கூலுக்கு போகலாம், என்ன பண்ணுறது? ஹெச்எம் வர சொன்னாங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு போய் தான் ஆகணும். போனால் தான் என்னென்னு தெரியும். போய் என்னென்னு பார்ப்போம், வாங்க போவோம். நாங்கள் போகணும், வா நம்ம போவோம். எதுக்கு நீ அவங்களால அங்கே போகிற? என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டியான்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட்ல போட்டால் என்ன சொல்கிறது? சப்ஸ்கிரைபர் உங்கள் மக்கள்னு சொல்கிற யாராவது ஒருத்தர் கேட்டால். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். நீ வந்த, நான் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருந்தேன், அதெல்லாம் ஓகே. வந்து உட்காந்து யாருக்கும் ஃபோன் பேசினேன்ல, நான் என்ன கிச்சனை விட்டு இங்கே ஆளுக்கு வர வரைக்குமே பேசினேன். நீயே நான் வந்தவொடனே எது கட் பண்ண? ஃபோனில் யாரு? சரி, ஃபோன் கேட்டாலும் கையில் கொடுக்க மாட்டேங்கிற. யாரு ஃபோனை கொடுத்து நான் நீ என்ன பண்ண போற? யார் ஃபோன் பண்ணாங்க? நீ என் புருஷன் தானே? புருஷன் தான். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோனை கேட்க முடியுமா? எகுத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்க முடியுமா? ரெண்டுலேயுமே ஆள் இல்லை. பக்கத்துலேயும் ஆள் கிடையாது, எகுத்த வீட்லேயும் ஆள் கிடையாது. எந்த பக்கமும் வீடு இல்லை. அதனால் யாரையுமே சொல்லவும் முடியாது. நீ சொல்லு, இப்போ ஃபோன் கேட்டதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு. என்னோட உறவுகள், என்னோட சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இத்தனை நாளாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவும் இல்லை, லைவும் போடல, வீடியோவும் போடல. என்ன காரணம், என்னாச்சு, அக்கா எப்படி இருக்கிறாங்க, ஏன் அக்கா லைவ் போட்டால் எனக்கு வரமாட்டேங்குது, உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. நீ லைவ் போட்டால் தானே உன் சேனல் ஆரம்பித்து வச்சு லைவ் போடுனா போட மாட்டேங்கிற. ஷார்ட்ஸ்லேயே வந்து ஒரு 6000 பக்கம் சப்ஸ்கிரைபரை மட்டும் வச்சிருக்கிற. அப்போது லைவ் போட்டு மானிட்டேஷன் பண்ணால் தானே நீ அதுலேருந்து எடுக்க முடியும். நீ என்னையவே வீடியோ போடாதுங்கிற. என்னையவே போடாதுன்னு சொல்கிறேன்னா நான் போடுவேன்னா? போட மாட்டியா? போடு போடாத அது உன்னோட சௌரியம்ப்பா, உன்னோட விஷயம். அது நான் வந்து அதில் தலையிட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லன்னு கேட்டா. அப்படி கேட்டுட்டு அவருக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கால் வீக்காக இருக்குன்னு சொல்லுவேன், கால் வலி பரவாயில்லன்னு கேட்டேன். நான் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி ஆயில்மெண்ட் நான் சொல்கிறேன், வாங்கி அப்ளை பண்ணுவேன். ஓகேண்ணா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் சலாம் பண்ணுன்னு சொன்னேன். வளைச்சுக்காங்க கண்டிப்பாக சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் நீ சலாம் சொல்லிப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். நான் ஃபோனை கட் பண்ணுறேன்னு நீ வந்த.
நான் திருட்டுத்தனமாக பேசிக்கிட்டா இருக்கிறேன் கொஞ்சம் ஃபோனை கட் பண்ணுறதுக்கு 4 பேருங்கும் போதே கொஞ்சம் நான் யோசிக்கணும். அது போக நீ வேற ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற, இன்னும் சரி வரலை. ஃபோன் வந்தால் நான் பேச தான் செய்வேன். ஃபோனுங்கிறது எதுக்கு நண்பர்கள் இருக்கு? எனக்கும் ஃபோன் வரும், நானும் பேசுவேன். ஃபோன் எதுக்கு இருக்குது? பேசுறதுக்கு தானே. எனக்கும் ஃபோன் வரும், நானும் பேசுவேன். ஃபோன் வந்தால் பேசத்தானே செய்வோம் அப்படின்னு நானும் சொல்கிறேன். சரியா? சரி மக்களே, உங்களுக்கு ஃபோன் வந்தால் 4 பேர்கிட்ட இருந்து வரும். ஒன்று எங்கள் அம்மாட்ட வந்து வரும், இன்னொன்று உங்கள் அம்மாட்ட இருந்து வரும், இல்லாட்டி உங்கள் அண்ணன்கிட்ட இருந்து வரும், இல்லாட்டி நான் வெளியே இருந்தால் என்கிட்ட இருந்து வரும். அதை விட்டா நம்ம சப்ஸ்கிரைபர் என் சிஸ்டர் தீபா கூப்பிடுவாங்க. வேற யார் கூப்பிடுவா? வேற யாரும் உனக்கு கூப்பிட போகிறதில்ல. சரியா? சரி, ஓகே. நான் தலையை சீவிட்டேன் மக்களே. ஓகே, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஸ்கூலில் எச்சம் வர சொன்னாங்க. இப்போ என்னன்னு பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ற மாதிரி இருந்தால் பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் அனைவரும் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உறவுகளாகிய நீங்கள் இருக்கும் வரை நாங்கள் இருக்கிறோம், உங்களால் நாங்கள். கண்டிப்பாக. ஓகே, மிக்க நன்றி. ஆதரவு கொடுங்க, லைக் போட்டுருங்க. லைக் போட்டிங்கன்னா தான் சேனல் வந்து அடுத்தடுத்த நபர்களுக்கு போய் சேரும். அதனால் லைக் போடுங்க. இப்போ தான் நம்ம லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். நீ டெய்லி ஒரு வீடியோ வர இடத்துல ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரிலாம் எடுத்து போடணுன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டில் நல்ல நல்ல கருத்துக்கள், இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க, அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல தான் எங்களுக்கும் வந்து ஏதாவது தோணும். ஓகேவா? ஓகே, நன்றி.